उत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधि वगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல வந்து இந்த மூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். நிஷம்ய சைனாம் தபசே கிருதோத்யமாம் சுதாம் கிரீஷம் பிரதிசக்த மானசாம் உவாச்ச மேனா பரிரப்பிய வக்ஷசா நிவாரயந்தி மகதோ முனிவிரதாத். ஸோ தன்னுடைய பொன்னான பார்வதி தபஸ் நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத சகி முகாத்து அவகம்ய அவ வந்து தெரிஞ்சுண்டு மேனா வந்து அவளை ஆலிங்கனம் பண்ணிண்டு போகாத அந்த பரிரப்பிய சொல்றா, இந்த மாதிரி தடுக்கிறா. எதுலேந்து அப்படின்னா மகதோ முனிவிரதாது, இந்த பெருசா இருக்கிற ரொம்ப கஷ்டமான அந்த முனிவர்கள் செய்கின்ற ஒரு விரதத்திலிருந்து அவ வந்து அவளை தடுக்கணும்னு பாக்குறா. இதோட லாஸ்ட் கிளாஸ்ல நிறுத்தி இல்லையா? இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, मनीषितायार्च गृहेषु देवताः तपः क्व वत्से क्व च तावकं वपुः पदं सहेत भ्रमरस्य पेलवं शिरीषपुष्पं न पुनः पतत्रिणः. ஸோ வந்து என்ன அப்படின்னா, மனிஷிதாய அர்ச்ச கிரகேஷு, அதாவது ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, உனக்கு நீ எதை வந்து விரும்புறையோ, உன் மனசுனால நீ எது மனசக ஈஷா மனிஷா இல்லையா, மனசனுடைய அந்த இச்சா அது இருக்கு பார், அது வந்து என்ன அப்படின்னா தபஸ் பண்ணி தான் அதுல நீ வந்து அடையணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸ்வரனை அடையணுங்கிறது உன்னோட கோலாக இருந்ததுன்னா இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா கிரகேஷு தேவதாகா அர்ச்ச. ஸோ வீட்டுல இருக்கிற தேவதைகளையே நீ அர்ச்சனை பண்ணிட்டு உன்னுடைய உன்னுடைய ஈப்சிதார்த்தத்தை நீ வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஹே வத்சே அப்படின்னு கூப்பிடுறான். என்ன அப்படின்னா குவ தபஹா குவச்ச தாவகம் வபுகு, எங்க தபஸுங்கிறது எங்க, எவ்வளவு டிஃபிகல்ட்டான ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். உன்னுடைய தாவகம் வப்புகுன்னு சொல்லும்பொழுது உன்னுடைய இந்த மிருது சரீரம் அப்படிங்கிறது எங்க. அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா மனிஷிதாய கிரகேஷு தேவதாக அர்ச்ச, உன்னுடைய இஷ்டபூர்த்திக்கோசரம் உன்னுடைய மன மனசக ஈஷா மனிஷா, உன்னுடைய மனசனுடைய அபீஷ்டங்கள் அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நீ தபஸ்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. என்ன அப்படின்னா கிரகேஷு தேவதாக அர்ச்ச, வீட்டுல இருக்கிற தேவதைகளை வந்து நீ உபாசனை பண்ணு. ஹே வத்சே குவ தபஹா குவச்ச தாவகம் வபுஹு, தபஸுங்கிறது எங்க, அதாவது மகதோ முனிவிரதா, மகதோ முனிவிரதாத்து அவ வந்து தடுத்தான்னு சொல்றா. சோ அப்படிப்பட்ட முனிவர்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விரதம் எதுனா அது தபஸ். அப்படிப்பட்ட தபஸுங்கிறது எங்க, உன்னுடைய தாவகம் வபுகு குவ, உன்னுடைய இந்த வபுசானது எங்க அப்படின்னு சொல்றார். இதுக்கு கீழே வந்து என்ன அப்படின்னா பதம் சகேத பிரமரஸ்ய பேலவம் சிரீஷ புஷ்பம் ந புனః பதத்ரிணஹா. பிரமரஸ்ய பேலவம் சிரீஷ புஷ்பம் பிரமரஸ்ய பதம் சகேத ந புனः பதத்ரிணஹ. ஸோ வந்து பேலவம் சிரீஷ புஷ்பம் அப்படின்னு சொல்லும்பொழுது பேலவம்னா ரொம்ப கோமலம் மிருதுவாக இருக்கின்ற அந்த சிரீஷ புஷ்பங்களானது பிரமரஸ்ய பதம் சகேத, பிரமரங்களினுடைய பதம்னா அதனுடைய அந்த ஃபீட் காலு, அது வந்து உட்கார்றத வேணா அது தாங்குமே தவிர பதத்ரினக ந புனக. பதத்ரி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எவைகளுக்கு வந்து ரெக்கைகள் இருக்கோ பட்சிகள்னு அர்த்தம். அதுவே அந்த சிரீஷ புஷ்பத்துல வந்து பிரமரத்துக்கு பதில ஒரு இது வந்து பேர்டு வந்து உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிரீஷ புஷ்பத்திற்கு இருக்கிற அந்த மார்தவம் அந்த மிருதுதா அதனால என்ன அப்படின்னா பிரமரங்களினுடைய பதத்தை தான் தாங்க முடியுமே தவிர பறவைகள் வந்து அதுல உட்கார்ந்ததுன்னா அவைகள் வந்து தாங்கவே முடியாது. புரியுறதா? சோ அதே மாதிரி உன்னுடைய சரீரம்ங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மிருதுவான ஒண்ணு. இதுக்கு வந்து தபஸுங்கிறது தபஸ வந்து அவைகள் தாங்கிக்க கூடிய சக்தியே கிடையாது. அதுக்கு என்ன சொல்லி சொல்றார் அப்படின்னா ஒரு சாதிருஷ்ய ரூபமாக ஒரு அர்த்தாந்தரநியாசம் சொல்லி சொல்றார். பதம் சகேத பிரமரஸ்ய பேலவம், பிரமரங்களினுடைய அந்த பதத்தை இந்த பேலவம் சிரீஷ புஷ்பம் சகேத, மிருதுவான இந்த சிரீஷ புஷ்பங்கள் தாங்கிக் கொள்ளும். ந புனக பதத்ரினக, ஆனா ஒரு பட்சி வந்து உட்கார்ந்ததுன்னா ஆகாது. அது கூட பிரமரஹ அப்படின்னாலே என்ன அப்படின்னா பிரமரங்கள்ங்கிறது அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆட்டைய போடாது. அம், பிரமதி அங்கங்க அவைகள் வந்து அப்பப்ப உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டு எழுந்து போகும். சோ அந்த அந்த மொமெண்ட்ரி
வெயிட்டை தான் வந்து இந்த புஷ்பங்கள் வந்து தாங்கணும். சோ அந்த மாதிரி சிரீஷ புஷ்பங்களுக்கு சமானமாக இருக்கு இந்த பார்வதியினுடைய சரீரம். இங்க வந்து உபமான்னு சொல்லல, இங்க வந்து ஒரு சாதிருஷ்ய ரூபமாக ஒரு அர்த்தாந்தர நியாசம் சொல்லியிருக்க. புரியுறதா? சோ வந்து அதான் மனிஷிதாயாச்ச கிரகேஷு தேவதாக தபக்வவத்சே வச்சதாவகம் வபுः பதம் சஹேத பிரமரஸ்ய பேலவம் சிரீஷ புஷ்பம் ந புனః பதத்ரிணः. சோ கிளேஷேன வினாபி மனீஷித சித்த பிரதம் கர்மாந்தரம் உபதர்ஷயதி. சோ அம்மா என்ன பண்றா அப்படின்னா, கிளேஷேன வினாபி, சோ தபஸுங்கிறத உன்னத்தை எடுத்துனுட்டா அப்படின்னா அது வந்து மகா கிளேசகரம், ரொம்ப கிளேசஜனகமாக இருக்கும். அந்த கிளேஷேன வினாபி, அந்த கிளேசம் இல்லாமையே மனீஷித சித்தி பிரதம் அப்படின்னா தான் என்ன நினைச்சுட்டு இருக்காளோ அத அத அந்த மிஷன்ல வந்து சக்சீட் ஆகிறதுக்கு அதை கொடுக்கக்கூடிய சித்திங்கிறது சபலம். மனிஷித சித்தி பிரதம் அப்படின்னு சொல்லும்போது விரும்பிய அந்த ஆசையை கொடுப்பதற்கு அந்நது கர்ம, வேற ஒரு வழிய காமிக்கிறா. புரியுறதா? ஷி வாஸ் வெரி டிட்டர்மைண்ட். முந்தின ஸ்லோகம் பார்த்தோம்னா தபஸுக்கு போறதுல அவ நிச்சயமா இருக்கா. அண்ட் மோரோவர் ஈஸ்வரனை அடையறதுல நிச்சயமா இருக்கா. அப்படி இருக்கிற அந்த தருணத்துல அவளுடைய கோலை மாத்த முடியாது. அந்த சாதகத்தை, அந்த சாதனம், அந்த கோலை ரீச் பண்ற அந்த மார்க்கத்தை வேணா இந்த வழியா போகுமா, இது ஈஸியா இருக்கும் அப்படின்னு வேணா கைட் பண்ணலாம். அதான் இங்க பண்றான். கிளேஷேன வினாபி மனீஷித சித்தி பிரதம் கர்மாந்தரம் உபதர்ஷயதி. வத்சே துவம் மனீஷிதாய கிரகேஷு தேவதாக அர்ச்ச. சோ ஹே வத்சே, நீ வந்து மனீஷிதாய, உன்னுடைய மனசுல விரும்பப்படுகின்ற அந்த டிசையர்னு அர்த்தம் அதுக்கு, அத சக்சீட் ஆறதுக்கு கிரகேஷு தேவதாக அர்ச்சைய, வீட்டுல இருக்கிற தேவதைகளை நீ வந்து அர்ச்சனை பண்ணு. வத்சே, ஹே பாலே, அனயா சம்புத்தியா மிருது ஷரீரத்வாத் அத்தியந்த துஷ்சரே தபசி அனதிகாரः உக்தः. சோ வந்து வேற எந்த பதத்தையும் போடாம வத்சேன்னு போடுறார். சோ வத்சேங்கிறதுனாலே என்னன்னா குழந்தை அப்படின்னு கூப்பிடுறா, பாலே. ஏன் அப்படின்னா அனயா சம்புத்தியா, இந்த பாலாங்கிற ஒரு சம்போதனத்தினாலேயே என்ன அப்படின்னா மிருது சரீரத்வாது, ரொம்ப மிருதுவான ஒரு சரீரம் அவளுக்கு, அத்தியந்த துஷ்சரே தபசி, ஆனா இந்த மிருது சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற இவளுக்கு மிகவும் கடினமான இந்த தபஸ்ல அனதிகாரக, அதிகாரக ஏவ நபவதி. அதிகாரக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிக்கல் ஃபிட்னஸே அவளுக்கு கிடையாது. மென்டல் ஸ்டெபிலிட்டி, எனக்கு வந்து மென்டலி ஐம் வெரி ஸ்ட்ராங்குங்கிறதுலாம் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் தபஸுங்கிறது என்ன, பிசிக்கலா நீங்க வந்து பலவிதமான கிளேசங்களை அனுபவிச்சு பண்றதுதான் தபஸ். அதுக்கப்புறம் உனக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆனா பிசிக்கலியே வீக் ஆயிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவே முடியாது. ஸோ அதனால இவன் என்ன அப்படின்னா பாலே வச்சேங்கிற ஒரு சம்போதனத்தினால அவளுக்கு வந்து மிருது சரீரத்வாத்து அத்தியந்த துஷ்சரே தபசி அனதிகாரः உக்தः. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷி இஸ் நாட் ஈவன் பிசிக்கலி ஃபிட் டு மேக் அன் அட்டெம்ப்ட் இந்த பெனான்ஸ்ல. மனிஷிதாய அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து இஷ்டம் அர்த்தம் லப்தும்னு அர்த்தம். பிடிச்சமான ஒரு விஷயத்தை அடைவதற்கு சில டெக்ஸ்ட்ல வந்து மனிஷிதாகான்னு இருக்கு, நமக்கு வந்து மனிஷிதாய தான் இருக்கு. சரியா? சோ மனிஷிதாய அப்படின்னா இஷ்டம் அர்த்தம் லப்தும், என்ன மனசக ஈஷா மனிஷா இல்லையா? மனச மனசு ஈஷா, அதுல வந்து அந்த இந்த இப்போ படிச்சோமே நம்ம, அது என்னது, அஹ், அச்சோ அந்தியாதி டீ போட்டு அந்த அஸ்ஸு போய் மன பிளஸ் ஈஷா மனிஷான்னு வந்துரும். சோ அந்த அனயா शकन्दु शकन्दु அதேதான் அதேதான் சகந்த்வாதிஷு பரரூபம் வாச்சியமா. ஆமா, அந்த இதுபடி. சோ அனயா சம்புத்தியா மிருது சரீரத்வாத் அத்தியந்த துஷ்சரே தபசி அனதிகாரः உக்தः. மனிஷிதாய இஷ்டம் இஷ்டம் அர்த்தம் லப்தும்னு அர்த்தம். கிரகேஷு தேவதாः பிரதிமாரூபேண வர்த்தமானாः சௌபாகியப்பிரதாः இந்திராண்யாத்யாः. சோ இந்திராணி முதலிய தேவதைகளை, அந்த தேவதைகள் எப்படி அப்படின்னா சௌபாகியப்பிரதாக, ஏ சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய அந்த இந்திராணி முதலிய தேவதைகளை, பிரதிமா அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா கிரகேஷு தேவதாக பிரதிமா ரூபேண வர்த்தமானாக தேவதாக சௌபாகியப்பிரதாக இந்திராணியாத்யாக. இது எல்லாமே அந்த இந்திராணியாத்யாகாக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த இந்திராணி முதலிய தேவதைகள் என்ன அப்படின்னா அவைகள் வந்து சௌபாகியத்தை கொடுக்கக்கூடிய தேவதைகள். அந்த தேவதைகள் எங்க இருக்கா அப்படின்னா பிரதிமா ரூபேண, அவைகள் வந்து
உங்களுக்கு வந்து ஆ, ஒரு ஆகாரமா இருக்கு. பிரதிமாங்கிறது ஐடல், ஐடல் ரூபமாக இருக்கு. சி இதுல வந்து என்ன அப்படின்னா, தபஸுங்கிறது மிருது சரீரத்துக்கு ஒத்து வராதுங்கிறது ஒண்ணு. நெக்ஸ்ட் நீ காட்டுல போய் இருக்கணும். உன் சரீரம் ஃபர்ஸ்ட் தாங்காது. நீ குழந்தை. சரியா? சோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்லே தபசி அனதிகாரக உக்தகன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் ஆத்திலே பண்ணிக்கோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த பிரதிமா ரூபேண வர்த்தமானாகான்னு போட்டிருக்காரு தெரியுமா? தபஸுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒண்ணுத்தையே தியானம் பண்ணி பண்றதுதான் தபஸ். உன்னுடைய கண்ட்ரோல் ஆஃப் யுவர் மைண்ட், கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், அண்ட் அந்த அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மனச செலுத்தி மெடிடேட் பண்றது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீயும் அதுவும் ஒண்ணுங்கிற நிலைக்கு போறதுன்னு சொல்றான். சோ வீட்டுல இருக்கிற ஒரு பிரதிமா, ஒரு ஐடில வர்ஷிப் பண்றது. இப்ப சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார், சுவாமி ரூம் இருக்கு, அங்க உட்கார்ந்து பூஜை பண்றதுங்கிறது ஒரு சகுண பிரம்ம உபாசனை மாதிரி இல்லையா? சோ அதுல அர்ச்சிக்க 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 நமக்கு வந்து அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஆனா இவ சின்ன குழந்தை, எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு தியான அவஸ்தையில அவளால போக முடியுமா? தபஸுங்கிறது மனசும் சேர்ந்தது. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது. அந்த ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்கறோம், இல்லைன்னா ஒரு இந்திராணி விக்கிரகத்தை பார்க்கறோம். அந்த விக்கிரகத்திலே நம்ம கண்டினியூஸா கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கோம் இல்லையா? அதுதானே உங்களுக்கு அஷ்டாங்க யோகத்துல ஒன் ஆஃப் த தாரணா தியானம்லாம் சொல்றாளே. அந்த மாதிரி ஒரு பிரதிமா ரூபத்துல இருக்கிற உன்னுத்த உபாசிக்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸி அப்படின்னு நினைச்சுட்டு கூட மேனா இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒண்ணு காட்டுக்கு போக கூடாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, வீட்டிலே நீ உபாசின்னு மாத்திரம் அங்க சொல்லல. கிரகேஷு தேவதாக பிரதிமா ரூபேண வர்த்தமானாக தேவதாக. வீட்டுல பிரதிமா ரூபம் அப்படின்னா ஐடல், ஒரு 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 ஃபார்மோட இருக்கிற ஒரு தேவதைய உபாசிக்கிறது. நீ காட்டுல போய் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்துல உபாசிக்கிறதுங்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸியர் அப்படிங்கிறதுக்கோசரமும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஸோ கிரகேஷு தேவதாக பிரதிமா ரூபேண வர்த்தமானாக சௌபாகியப்பிரதாக இந்திராண்யாத்யாக. அர்ச்சு பூஜைய அப்படிங்கிற உங்களுக்கு வந்து அர்ச்சதி இருக்கணும், அதனுடைய பூஜிங்கிற அர்த்தம். இது என்னங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. திருஷாத்து வா இது நிச்சஹா விகல்பிதத்வாத் அர்ச்ச இது ரூபம். சரியா? நனு தர்ஹி ஸ்ரேயஸ்கரம் தபஹ ஏவ கிமர்த்தம் உபேக்ஷதே இத்யத்ர ஆக. சரி, உங்களுக்கு வந்து தபஹ ஸ்ரேயஸ்கரம், தபஸுங்கிறது என்னன்னா ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எதுக்கு வந்து இந்த அம்மா வந்து வாண்டான்னு சொல்றா அப்படின்னா, தபஹ குவ தாவகம் வபுஷ்ச குவ. தபஸுங்கிறது எங்க? உன்னுடைய இந்த மாதிரி மிருதுவான சரீரம்ங்கிறது எங்க? கடின சரீரைஹி முனிபிரேவ கர்த்தும் சக்கியம் தபஹ குவ குத்திர வர்த்ததே. நல்ல கடின சரீரம் அப்படின்னா, அந்த முனிவர்கள்லாம் என்ன நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கடினமா வச்சிருந்தாளான்னா இல்ல. அவளுக்கு வந்து மைண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதான் பிசிக்கலியும் அவ ஸ்ட்ராங். அவ என்ன விதமான கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சரீரம், ஒரு மனப்பக்குவத்தோட இருக்கா. அந்த கடின சரீரைஹி முனிபிரேவ, அந்த கடினமான சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த முனிவர்களால தான் தபஹா கர்த்தும் சக்கியம், தபசானது செய்வதற்கு சக்கியம். வ புத்திர வர்த்ததே. அஹ் உன்னுடைய சரீரம்ங்கிறது எங்க? அவளுக்கு வந்து கர்த்தும் சக்கியம் தபஹ குவ, உனக்கு எங்க? வேற யூ அப்படிங்கிறார். தாவகம் துவதீயம் அத்தியந்த கோமலம் வபுகூச்ச குவ. சோ உன்னுடைய தாவகம்னா துவதீயம், உன்னை சேர்ந்த அத்தியந்த கோமலம் மிகவும் மிருதுவான வபுகுங்கிறது எங்க? அத்தியந்த கடின கடின சரீர சாத்தியஸ்ய தபசः பிரகிருத்யா கோமலஸ்ய தவ சரீரஸ்ய ச பரஸ்பர அன்வயः துர்கடः ஏவ இது. சரியா? ம். சோ அத்தியந்த கோமலம் வபுகு, உன்னுடைய மிகவும் கோமலமான இந்த வபுஸானது குவ அத்தியந்த கடின சரீர சாத்தியஸ்ய தபசக, மிகவும் கடினமான சரீரத்தினால சாதிக்கக்கூடிய தபசக பிரகிருத்தியா கோமலஸ்ய, பிரகிருத்திய பை நேச்சரே ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற மிருதுவாக இருக்கின்ற தவ சரீரஸ்ய ச பரஸ்பர அன்வய துர்கடக ஏவ இது பாவ. இந்த மாதிரி கடினமான ஒரு சரீரத்தை யார் வச்சுட்டு இருக்காளோ அவளால சாதிக்கக்கூடிய அந்த தபஸுங்கிறது எங்க? ஆனா பை நேச்சரே ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற உன்னுடைய சரீரம், இது ரெண்டுத்துக்குமே ஒத்தே போகாதே.
இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு, இந்த மாதிரி சரீரத்தை வச்சுட்டு இருக்கவாளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு இதுல ஈடுபடுறதே கஷ்டம். பரஸ்பர அன்வய அபாவமேவ உபபாதயதி. இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஒத்தே வராதுங்கிறத ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்றார். என்ன அப்படின்னா, பேலவம் சிரீஷ புஷ்பம் பிரமரஸ்ய பதம் சஹேத பதத்ரினஹ புனः ந இதி. பேலவம் அப்படின்னா பிரகிருத்தியா மிருது, பை நேச்சரே ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற, மிருதுவாக இருக்கின்ற. பிரமரஸ்ய அப்படின்னா பிரமண ஸ்வபாவஸ்ய பிருங்கஸ்ய. சோ அந்த பிரமரம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரே புஷ்பத்துல உட்கார்ந்து போறது இல்ல. அது வந்து ரோம் பண்ணிட்டே இருக்கும். பிரமண ஸ்வபாவஸ்ய அப்படின்னா எதுக்கு வந்து வாண்டர் பண்ற அந்த சுபாவத்தோட இருக்கின்ற அந்த பிருங்கஸ்ய வண்டுக்கு இதமேவ சகனே ஹேது. சோ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அஹ், இந்த மாதிரி அந்த அந்த சிரீஷ புஷ்பமும் எப்படி அந்த பிரமரங்களினுடைய அந்த பதத்தை வந்து எப்படி வந்து தாங்கக்கூடும் அப்படின்னா, அந்த பிரமரங்கள்ங்கிறது ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல. ஒரு பூல ஆச்சு அப்படின்னா அடுத்த பூக்கு போறது. சோ அந்த பிரமணாத்து, ஒரு பூலேந்து இன்னொரு பூக்கு பிரமணாத்து, அதுக்கு பிரமரம்ங்கிறதே பேரு. சோ பிரமர சுபாவசிய பிரமரஸ்ய. சோ பிரமணத்தை ஒரு வாண்டர் பண்றதுங்கிறது தன்னுடைய சுபாவமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிரமரஸ்ய, அந்த பிருங்கஸ்ய, அதுதான் இதமேவ சகனே ஹேது. தாங்கறதுக்கு ஹேது என்ன அப்படின்னா, அந்த பிருங்கங்கள் ஒரு பூலேந்து இன்னொரு பூக்கு வாண்டர் பண்ணிட்டே இருக்கு, மூவ் பண்ணிட்டே இருக்கு. சரியா? இது என்னன்னு நான் பார்க்கவே இல்லை இந்த இடம். நான் பார்த்து சொல்றேன் அடுத்த வாட்டி. சிராவஸ்தானே ததபி துஸ்ஸகம் ஏவ இது பாவः பதம் பாத விநியாசம் சஹேத இது சம்பாவனாயாம் லிங்கு. சோ வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் சிர அவஸ்தானே ததபி துஸ்ஸகம் ஏவ, அந்த வண்டுகளே ரொம்ப நேரம் உட்கார்ந்து நிறுத்து அப்படின்னா அந்த பூக்களால அது கூட தாங்க முடியாது. பதம்ங்கிறது பாத விநியாசம், அவைகளினுடைய பாதத்தை வைக்கிறதுங்கிறது. சஹேத இது சம்பாவனாயாம் லிங். பதத்ரினக பக்ஷினக பக்ஷிகள். பதம் இது அத்ராபி யோஜ்யம். சோ அந்த பதம்ங்கிற சப்தம் வெறும் பிரமரத்துக்கு மாத்திரம் இல்ல. பிரமரஸ்ய பதம் சஹேத ந புனக பதத்ரினக பதம். அந்த 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 பேரவம் சிரீஷ புஷ்பமானது மிகவும் மிருதுவாக இருக்கின்ற அந்த சிரீஷ புஷ்பங்களானது பிரமரஸ்ய பதம் சஹேத, பிரமரங்களினுடைய காலடியை தாங்குமே தவிர பதத்ரினக பதம் ந புனக சஹேத, பதத்ரிகளோட அந்த பட்சிகளினுடைய பதத்தை தாங்காது. சோ அந்த பதம்ங்கிற அந்த பதமானது, சப்தமானது பதம் இதி அத்ராபி யோஜ்யம் சஹேத இதி ச. यथा भ्रमर अवस्थानक्षमं शिरीषपुष्पं पिकादि अवस्थानं न सहते तथा कोमलतरं तव शरीरं कठिनशरीरसाध्यं तपश्चरितुम् अक्षमम् एव इति भावः. यथा எவ்வாறு பிரமர அவஸ்தான க்ஷமம், பிரமரங்கள் உட்கார்ந்து கொள்வதற்கு க்ஷமம் சூட்டபலாக இருக்கின்ற அந்த சிரீஷ புஷ்பங்களானது பிகாதி அவஸ்தானம் ந சகதே. பிகம், பிகம் முதலிய, குக்கு முதலிய, குயில் முதலிய பறவைகள், அவைகளினுடைய அவஸ்தானத்தை எவ்வாறு தாங்காதோ ததா அவ்வாறு கோமலதரம் தவ சரீரம் கடின சரீர சாத்தியம் தபஸ்சரித்தும் அக்ஷமம் ஏவ இதி பாவக. மிகவும் மிருதுதரமாக இருக்கின்ற உன்னுடைய சரீரமானது கடின சரீர சாத்தியம், மிகவும் கடினமான சரீரத்தை வச்சுருக்கிற அவளால சாதிக்கக்கூடிய அந்த தபஸை சரிதும் அக்ஷமம் ஏவ, அது தாங்க முடியும். அவளால மாத்திரம் செய்யக்கூடிய அந்த தபஸ் உன் சரீரம் தாங்காது அப்படின்னு சொல்றார். அத்திர பூர்வார்த்தே விஷமாலங்காரா. இந்த கொட்டேஷன் வந்து உங்களுக்கு ஐ திங்க் காவிய பிரகாசத்துலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொச்சித்து எது அந்த இன்னொரு டெக்ஸ்ட் புது பிரிண்ட்ல போட்டிருக்கா. ஜென்ரலி உங்களுக்கு வந்து விஷமாலங்காரம் ரெண்டு டைப் இருக்கு. விஷமம் எங்க வந்து கடன அனனு ரூபயோகோ உங்களுக்கு வந்து விஷமாலங்காரம். குவ இயம் சிரீஷ மிருதங்கி குவ தாவது மதன ஜுவரா. ஸோ இந்த மிருதுவான சரீரத்தை வச்சுட்டு இருக்கிற இவோ எங்க, இந்த மதனனுடைய அந்த அந்த தாபம்ங்கிறது எங்க அப்படின்னு கேட்டா அது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் விஷமாலங்காரம். இங்க அதே மாதிரிதான். தாவகம் மிருது வப்புஹு குவ தபஹ கடினதரம் கடினதமம் தபஹ குவ. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுனால உங்களுக்கு வந்து எத்திர கடன அனனுரூப யோகோ ரெண்டு இருக்கு. அதுல வந்து
அனுரூபமாக இது எங்க அது எங்கன்னு நம்ம ரகுவம்சத்திலையும் படிச்சிருக்கோம். குவ சூரிய பிரபவோ வம்சः கொச்ச அல்ப விஷயா மதிஹின்னு ஆரம்பிக்கிறது. அந்த இடமும் உங்களுக்கு விஷம அலங்காரம் தான். செகண்ட் டைப் ஆஃப் விஷம அலங்காரம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இஷ்டத்தை ஒண்ணு நோக்கி போறோம், அங்க அனிஷ்ட பிராப்தி வந்துடுத்து அப்படின்னா, ஒரு 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 எலி வந்து மூஷகம் வந்து ஒரு தின்பண்டத்தை நோக்கி வடைய சோ வந்து இங்க விஷமாலங்காரம் விஷமாலங்காரம் வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு, நீங்க இஷ்டத்தை நோக்கி போகும்போது அனிஷ்ட பிராப்தி வந்துடுத்து அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் விஷமாலங்காரம். ஒரு மூஷகமானது ஒரு ஏதோ ஒரு தின்பண்டத்தை நோக்கி போறது, அந்த இடத்துல அந்த மூஷகத்தை வந்து வேற ஏதோ ஒரு அனிமல் வந்து பூனை வந்து சாப்பிட்டுருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடம் வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து அந்த இடம் இட்ஸ் டைப் ஆஃப் விஷமாலங்காரம். இன்னொன்னு வந்து அப்படின்னா விஷமம் வர்ணியதே எத்திர கடன அனனுரூபயோகோ. இந்த சிரீஷ மிருதங்கி எங்க, இந்த இந்த மதன ஜுவரம்ங்கிறது எங்க, ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அப்படின்னா கடின தமமாக இருக்கின்ற தபஸுங்கிறது எங்க, உன்னுடைய இந்த மிருது சரீரம்ங்கிறது எங்க அப்படின்ற இடம் சொல்றதுல ஃபர்ஸ்ட் வரியில வந்து உங்களுக்கு விஷமாலங்காரம். உத்தரார்த்தே தூ சாதிருஷ்ய நிமித்தோ அர்த்தாந்தரநியாசக. அர்த்தாந்தரநியாசமே உங்களுக்கு என்ன அப்படின்னா சாமானியேன விசேஷ சமர்த்தனம் விசேஷேன சாமானிய சமர்த்தனம். லோகத்துல நடக்கிற ஒரு 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 சாமான்யமாக ஒரு விஷயத்தை வச்சுண்டு இன் பர்டிகுலர் விசேஷமாக அந்த கான்டெக்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை சமர்த்தனம் பண்றதும், அதே மாதிரி விசேஷமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சாமான்யமா லோகத்துல நடக்கிற விஷயத்தை வச்சு சமர்த்தனம் பண்றோம். இது ரெண்டுமே அர்த்தாந்தர நியாசம் தான். இங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு உலகத்துல வந்து ஒரு பிரமரத்தினுடைய பாதத்தை வேணா ஒரு சிரீஷ புஷ்பம் தாங்குமே தவிர ஒரு பதத்ரி ஒரு ஒரு பக்ஷியினுடைய பதம் வந்து அந்த புஷ்பம் மேல வந்து உட்கார்ந்தா தாங்க வாய்ப்புங்கிறதே கிடையாது. அப்படிங்கிறத ஒரு இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்வதிக்கு சாதிருஷ்ய ரூபேண சொல்றதுனால சாதிருஷ்யத்தை நிமித்தமாக வச்சுட்டு இருக்கிற, அதை மெயின் பாயிண்டா வச்சுட்டு இருக்கிற அர்த்தாந்தரநியாசம் தயோஹோச்ச சம்சிருஷ்டி. ஏன்னா முந்தின வரி முந்தின வரி வந்து அவ வந்து இப்படிப்பட்ட தபஸுங்கிறது எங்க, இப்படிப்பட்ட உன்னுடைய சரீரம்ங்கிறது எவ்வளவு மிருதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி விஷமாலங்காரம். அதே மாதிரி அதுக்கு ஒரு சாதிருஷ்ய நிமித்தமாக ஒரு அர்த்தாந்தரநியாசம் சொல்றார். இந்த அர்த்தாந்தரநியாசம் சொல்லாமையே நமக்கு அந்த விஷமாலங்காரத்தினுடைய பிரசக்தியும் ஸ்பூர்த்தியும் ஆகக்கூடும். அதே மாதிரி விஷமாலங்காரம் இல்லாம உங்களுக்கு அர்த்தாந்தரநியாசமும் வரும். அப்படிங்கிறதுனால இவைகளுக்கு ஒரு சங்கரம்ங்கிறது இல்ல, சம்சிருஷ்டி தான். சரியா? சரியா இருக்கா? சம்சிருஷ்டிங்கிறது மியூச்சுவல் டிபெண்டன்சி இல்லாம ரெண்டு அலங்காரம் வர்றதுக்கு சம்சிருஷ்டி. அவைகளை நீங்க பிரிச்சு சொல்ல முடியும். அது வந்து இது மாதிரி திலத்தண்டுலம்னு வள எள்ளும் அரிசியும் சேர்ந்துட்டா பிரிச்சு விடலாம். இது வந்து உங்களுக்கு சங்கரம்னு வந்து கொடுத்தோம்னா க்ஷீர நீரம் மாதிரி பாலும் ஜலமும் சேர்ந்து கொடுத்தா நீங்க பிரிக்க முடியாது. புரியுறதா? பிரிச்சு சொன்னேன்னா சரி வராது. சோ இங்கதான் மனிஷிதாயார்ச்ச கிரகேஷு தேவதாக தபக்வவத்சே வச்சதாவகம் வபு பதம் சகேத பிரமரஸ்ய பேலவம் சிரீஷ புஷ்பம் ந புனః பதத்ரிணஹ. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா இதி ஸ்திரேச்சாம் அனுசாசதி சுதாம் சசாகமேனா ந நியந்துமுத்யமாத் க ஈப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனஹ பயஸ்ச நிம்னாபிமுகம் பிரதீபயே. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்ன அப்படின்னா சுதாம் எப்படிப்பட்ட சுதா அப்படிங்கிறது பொண்ணு, இது இவ்வாறாக ஸ்திர இச்சாம் சுதாம் மேனா உத்தியமாது நியந்தும் ந சசாக. சோ இந்த மாதிரி ஸ்திர இச்சாம் அப்படின்னா தன்னுடைய கோல்ல ஹூ இஸ் வெரி டிட்டர்மைண்ட் அபவுட் அக்கம்ப்ளிஷிங் ஹர் கோல். அப்படி இருக்கின்ற அந்த சுதாம் அவளை, இந்த மேனாவானவள், இதினா ஏவம் இவ்வாறாக, அனுசாசதி அப்படின்னா இப்படி உபதேசம் பண்றா. என்ன அப்படின்னா காட்டுக்கு போகாதமா, உன்னுடைய சரீரமானது தபஸ தாங்காது, அதனால ஆத்துல இருக்கிற கிரகேஷு தேவதாக வர்த்தந்தே சந்தி அவைகளே அவளை உபாசனை பண்ணு அப்படின்னு அனுசாசதி. அந்த மாதிரி உபதேசத்தை அப்படி அவ கொடுக்கின்ற சா மேனா என்ன அப்படின்னா சுதாம் ஸ்திர இச்சாம் சுதாம், தன்னுடைய தன்னுடைய அஹ், காரியத்துல கிளியரா இருக்கின்ற, மோட்டிவ்ல கிளியரா இருக்கிற அந்த சுதாம் அந்த பொன்னான பார்வதியை
நீ உத்தியமாது நியந்தும் ந சசாக. ஒரு அந்த ஒரு முனிவிரத உத்தியோகாத்து, அவ வந்து இந்த முனிவிரதம் அப்படிங்கிற அந்த உத்தியமாக அந்த எஃபர்ட்ல இருந்து நியந்தும் அப்படின்னா நிவாரயித்தும், அதுல இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு சா மேனா ந சசாக, she was unable to do. சரியா? அது என்ன அப்படின்னா, கைப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனஹ பயஸ்ச நிம்னாபிமுகம் பிரதீபயே. ஈப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனஹா கஹ பிரதீபயேத். எது மாதிரி? நிம்னாபிமுகம் பயஸ்ச கஹ பிரதீபயேத். சோ வந்து கீழ் நோக்கி ஓடின்னு இருக்கு ஜலம், வேகமா போயிட்டு இருக்கு. அந்த ஜலத்தினுடைய பிரவாகமானது யாரால பிரதிகூலமாக ஆக்கப்படும், அதை வந்து மாத்தி விடுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அது எது மாதிரி? அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஈப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனஹா, தான் விரும்பிய அந்த விஷயத்துல, ஈப்சிதார்த்தம் அப்படின்னு சொன்னா இஷ்டார்த்த திருட நிச்சயம், தாம் பண்ற அந்த இதுல வந்து திருடமாக இருக்கின்ற மனஹ சித்தத்தை அஹ், எப்படி வந்து ந பிரதீபயேத், கஹ பிரதீபயேத், யாரு வந்து அதுலேருந்து அது பிரதிகூலமாக ரியாக்ட் பண்றதுக்கு யாரால செய்ய முடியும்? எது மாதிரி அப்படின்னா, எப்படி வந்து நிம்னாபிமுகம் ஒரு பயசானது போயிட்டு இருக்கு, ஜலமானது, அதனுடைய பிரவாகத்தை யாராலையும் பிரதிகூலமா திருப்பி விட முடியாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல இததான் நான் அடையணும்னு ரொம்ப டிட்டர்மைண்டா இருக்கிறவாளுடைய மனசானது யாரால தான் மாத்தப்படும்? புரியுதா? அஹ்? इति स्थिरेच्छाम् अनुशासति सुतां शशाकमेना न नियन्तुमुद्यमात् क ईप्सितार्थस्थिरनिश्चयं मनः पयश्च निम्नाभिमुखं प्रतीपयेत्. इत्थं प्रवृत्तस्य जननीवचनस्य स्थिरव्यवसायायां देव्यां வைபல்யம் ஆக. ஸோ இந்த மாதிரி பிரவருத்தஸ்ய ஜனனி வச்சனஸ்ய, அம்மாவினுடைய அந்த வாக்குக்கு, ஸ்திர விவசாயாயாம் தேவ்யாம், தாம் பண்ற அந்த விவகாரத்துல ஸ்திரமாக இருக்கின்ற அந்த தேவியினிடத்தில் இந்த ஜனனி வச்சனஸ்ய வைபல்யம் ஆக, ஒரு விபலதா, இந்த ஜனனியினுடைய வாக்குனால இஸ் there எனி எஃபெக்ட், இஸ் there எனி எஃபெக்ட் இன் ஹர் ஆர் சேஞ்ச் இன் பார்வதியினுடைய பிளான்னா எதுவும் இல்லை. ஓ மேனா சுதாம் இதி அனுசாசதி உத்தியமாது நியந்தும் ந சசாக. சுதாம் அப்படின்னா ஆத்மனப் புத்ரீம், தன்னுடைய குழந்தை. இதம் அனுசாசனே ஹேத்து. அனுசாசனே உபதேசத்துக்கு யார் அருகா அப்படின்னா, போற வரவாளுக்கெல்லாம் கொடுக்க கூடாது இல்லையா? யாருக்கு? நம்மளை சேர்ந்தவாதான் இல்லையா? அஹ்? என்ன சொல்றேன்? நஹி அப்ருஷ்ட்வா கஸ்யசித் ப்ரூயாத் நச்ச அந்நியாயேன ச பிருச்சதः ஜானன்னபி ச மேதாவி ஜடவத் லோகம் ஆச்சரேத். கேட்காம யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது, திமிரா கேட்கிறவாளுக்கும் பதில் சொல்லக்கூடாது. ஐயோ, என்ன உலகத்துல எல்லாரும் ஜடம்னு நினைச்சுப்பாளே, நினைச்சிட்டு போட்டோம். நஹி அப்ருஷ்ட்வா கஸ்யசித் ப்ரூயாத், கேட்காம யாருக்கும் சொல்லக்கூடாது. நச்ச அந்நியாயேன ச பிருச்சதः, ரொம்ப திமிரா நம்மள உனக்கு தெரியுமா அது அப்படின்னு கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஜானன்னபி ச மேதாவி, ஒரு மேதாவியானவன் அது தெரிஞ்சுட்டு இருந்தா கூட ஜடவது லோகம் ஆச்சரே, ஜடன் போல லோகத்துல ஆச்சரிக்கணுங்கிறது தர்மசாஸ்திரம். ஆனா அது வந்து ஒரு அப்பா பிள்ளைக்கு நடுவுல, ஒரு அம்மா குழந்தைக்கு நடுவுல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல இந்த அப்ருஷ்டுவா கசிச்சித் புரியாத் சரி வராது. ஏன்னா தர்மாகூத்தம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் ராமாயணத்துக்கு, அதுல வந்து இந்த இந்த கொட்டேஷனை கோட் பண்ணி சொல்லியிருப்பார். இவளை வந்து அவ பேர் என்னது, தாட்டகையா, அவளை வந்து வதம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வந்து ஸ்திரீ வதம் பண்ணேன்னு சீதை கேக்குறா. அப்ப வந்து ராமர் வந்து கெனாட் ரிப்ளை, நஹி அப்ருஷ்டுவா, நான் உனக்கு கேட்டேன் நான் அந்த உபதேசத்தெல்லாம் நீ ஏன்னு சொல்ல முடியாது. இட் டசன்ட் அப்ளை பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அண்ட் ஒரு புத்திரனுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் அப்ளை ஆகாது. அதே மாதிரி அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் அப்ளை ஆகாது. அதனால என்ன அப்படின்னா, சுதாம் ஆத்மனப் புத்ரி, தன்னுடைய பொண்ணு, இதம் அனுசாசனே ஹேத்து, அனுஷ உபதேசத்துக்கு ஹேத்து என்ன அப்படின்னா, பார்வதி வந்து பேனைய கேட்கல, நான் தபஸ் பண்ண போலாமா அப்படின்னு கேட்கல, நான் தபஸ் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிடுறா. புரியுறதா? நான் ஈஸ்வரனை விரும்புறேன் அப்படிங்கறதையும் சொல்லிடுறா. அந்த இடத்துல அவ கேட்காம இவ பதில் சொன்னாளேங்கிறது இல்ல. அனுசாசனே என்ன ஹேத்து அப்படின்னா, சுதா, ஏன் அப்படின்னா ஆத்மனப் புத்ரி, தன்னுடைய குழந்தை, இது பூர்வோக்த பிரகாரேன அனுசாசதி இது ஹேதௌ சதா சதுர்பிரத்யா அனுசாசனேன ஹேதுனா அபி இத்தியர்த்தः. உத்தியமாத் முனிவிரத உத்தியோகாத் நியந்தும் நிவர்த்தயித்தும் ந சக்தா அபூத். மேனாவானவள் ந சக்தா அபூத், she was unable to stop her by going to the forest. எதுலேருந்து அப்படின்னா,
என்ன உத்தியமாத்து அப்படின்னா முனி விரத உத்தியோகாது, முனிகளால செய்யப்படுகின்ற அந்த விரதம்னா தபஸ், அந்த தபஸுங்கிற ஒரு உத்தியோகாது, அந்த ஒரு எஃபர்ட்ல இருந்து நியந்தும் இவளை தடுப்பதற்கு மேனா ந சக்தா அபூத் அத்திர ஹேதுமாக ஸ்திர இச்சாமிதி. ஏன் அவளால மேனாவால பார்வதியை தடுக்க முடியல அப்படின்னா ஷி வாஸ் வெரி டிட்டர்மைன்ட் ஆன் ஹர் கோல். ஸ்திர விவசாயம் இத்தியர்த்தக, அவளுடைய வியாபாரத்துல ஷி இஸ் வெரி கிளியர் அபவுட் ஹர் கோல். அஸ்ய ஹேதோஹோ சாத்தியேன வியாப்திம் தர்ஷயதி. என்ன அப்படின்னா ஈப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனஹ நிம்னாபிமுகம் பயஸ்ச கஹ பிரதீபயேத். இது உங்களுக்கு அன்வயம். ஈப்சிதே அப்படின்னா அபீஷ்டே அர்த்தே வஸ்துனி, ஸ்திரஹ அப்படின்னா அச்சஞ்சலஹ. ஈப்சிதம் அப்படின்னாலே விரும்பப்படுகின்ற, அர்த்தே ஒரு விஷயத்துல, ஒரு பொருள்ல, ஸ்திரஹ அப்படின்னா பிட்வீன் திஸ் தன் தட், ரெட் கலரா ப்ளூ கலரா அந்த மாதிரி இல்ல, ஷீ இஸ் வெரி கிளியர் இதான் வேணும்னுட்டு. ஸ்திரஹா அப்படின்னா அச்சஞ்சலஹா சஞ்சல ரஹிதா, கிளியர். நிச்சயா எஸ்ய தாதிருஷம் மனஹ, அப்படி ஒரு மனசை வச்சுட்டு இருக்கிற உத்தர நிம்ன பிரதேசம் பிரத்யபிமுகம் கிருத பிரவாகம் பயஹ ஜலகம் ஜலம் ச கஹ பிரதீபயேத், யாரு வந்து நிர்வர்த்தையேத் ந கோபி இத்தியர்த்தः. இங்க வந்து அத்திர தீபக அர்த்தாந்தரநியாசயோகோ சங்கரஹ. தீபங்கம்ங்கிறதே உங்களுக்கு என்னன்னா வர்ண அவர்ணியானாம் தர்ம ஐக்கியம் மதேன பாதி கலபக பிரதாபேன மகீபதிஹி. சோ வந்து கலபக மதேன பாதி மகீபதிஹி பிரதாபேன. சோ இந்த பாதிங்கிற ஒரு சமான தர்மம் வர்ணியமான அந்த மகீபதிக்கும் இருக்கு, அவர்ணியமான அந்த கலபத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி இங்க என்னன்னா வர்ணியமான விஷயம் நமக்கு எது அப்படின்னா பார்வதியினுடைய தபஸ் புரியுறதா, அந்த திருட நிச்சயமான அவளுடைய மனசு, அந்த மனசையும் ந பிரதி கஹ பிரதீபயேது. அதே மாதிரி நிம்னாபிமுகம் பயஹ ந பிரதீபயேது. சோ இந்த பிரதீபயேத்து வாரணம் பிரதிகூலமாக அழைச்சிண்டு போக முடியல அப்படிங்கிறது வர்ணியமான பார்வதியினுடைய ஈப்சிதார்த்த ஸ்திர நிச்சயம் மனசுக்கும் போறது, அவர்ணியமாக இருக்கின்ற நான் கான்டெக்ஸ்டுவலாக இருக்கின்ற அந்த பயசனுடைய பிரவாகத்துக்கும் போகுது. அதனால இங்க தீபக அலங்காரம். மேலும் வந்து அர்த்தாந்தரநியாசம் வந்து என்னன்னா லோகத்துல ஜென்ரலி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அடையணும்னு ஸ்திர புத்தியோட ஸ்திர மனசோட இருக்கின்ற ஒத்தரை நம்ம வந்து தடுக்கவே முடியாது. அதனால இங்க தீபக அர்த்தாந்தரநியாசையோகோ உங்களுக்கு வந்து ஒரு சங்கம். சரியா? इति स्थिरेच्छाम् अनुशासती सुतां शशाकमेना न नियन्तुमुद्यमात् क ईप्सितार्थस्थिरनिश्चयं मनः பயश्च நிம்னாபிமுகம் பிரதீபயேத். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா கதாச்சித் ஆசன்ன சகீமுகேன சா மனோரதஜ்ஞம் பிதரம் மனஸ்வினி அயாச்சத ஆரண்ய நிவாசமாத்மனः பலோதயாந்தாய தபஸ்ஸமாதயே. சோ வந்து என்ன அப்படின்னா கதாச்சித் ஒரு சமயம் என்ன அப்படின்னா சா மனஸ்வினி, மனஸ்வினி அப்படின்னாலே தான் எடுத்த காரியத்திலேருந்து பின்வாங்க மாட்டா, அவளுக்கு தான் மனஸ்வினின்னு பேரு புரியுதா. சோ சா மனஸ்வினி அந்த பார்வதியானவள் பிதரம் அப்பாவை கதாச்சித்து ஒரு சமயம் ஆசன்ன சகீமுகேன தன் பக்கத்துல இருக்கின்ற அந்த சகியினுடைய மூலமாக அவ வழியாக அவ வாயிலாக. அந்த பிதரம்க்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா மனோரதஜ்ஞம், மனோரதம் ஜானாதி இது மனோரதஜ்ஞா, தம் மனோரதஜ்ஞம் பிதரம், இவளுடைய டிசைரை அறிந்தவர், பொண்ணுக்கு என்ன ஆசைங்கிறத அறிஞ்ச அப்பாவை என்ன அப்படின்னா ஆத்மனக அரண்ய நிவாசம் அயாச்சத. ஆத்மனக தன்னுடைய செல்ஃப் தான் போய் அந்த அரண்யம் அப்படிங்கிறது உங்களுக்கு காடு, அதுல வாசம் பண்ணணும் அப்படிங்கறத அயாச்சத. எதுக்கு அப்படின்னா தபஸ்ஸமாதையே, அந்த தபஸுங்கிற அதுல லயிக்கிறதுக்கு. எதுக்கோசரம் அப்படின்னா பலோதயான் தாய, பலத்தினுடைய எண்டு வரைக்கும் அந்த அதனுடைய ஒரு, அதாவது சா பிதரம் ஆசன்ன பல பல பலோதயாந்தாய. சோ பல உற்பத்தி அவதையேன்னு அர்த்தம். அந்த பலன், அந்த தபஸினுடைய பலன்கிறது என்னது, ஈஸ்வரனை அடையிறது. அந்த அடையற வரைக்கும் தபஸமாதையே தபோ நியம நியமார்த்தம், அதுக்கோசரம் என்னத்த அயாச்சத அப்படின்னா அரண்ய நிவாசம் ஆத்மனக அரண்ய நிவாசம் அயாச்சத. யார்கிட்ட? பிதரம். யாரு? சா மனஸ்வினி. சரியா இருக்கா? சா மனஸ்வினி பிதரம் அயாச்சத. சா கதாச்சித் ஆசன்ன சகீமுகேன மனோஜ்ஞம் பிதரம்
மனஸ்வினி அரண்ய ஆத்மனः அரண்ய நிவாசம் அயாச்சத. எதுக்கோசரம்? பலோதயாந்தாய தபஸ்ஸமாதையே. சரியா இருக்கா? மேலும் என்ன அப்படின்னா, ஏவம் அங்குரிதஸ்ய உற்சாகஸ்ய கிரமேண விருத்திம் வர்ணயித்தும் த்விதீயாம் அவஸ்தாம் ஆக. சோ அவக்குள்ள வந்து அங்குரிதம் அப்படின்னா துளிர் விட்டிருக்கிற அந்த உற்சாகம். ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னோம், போன போன இதுல வந்து என்னென்ன ரசங்களை பார்த்தோம். இங்க தபஸ்ல ஈடுபடுறது அப்படிங்கிறது ஒரு வீரரசம். அதுக்கு உங்களுக்கு ஸ்தாயி பாகமாக இருக்கிறது அந்த உற்சாகம்ங்கிறது. அந்த உற்சாகம்ங்கிறது அங்குரிதம். அங்குரிதஸ்ய உற்சாகஸ்ய கிரமேண விருத்தி. சரி, irrespective ஆஃப் அம்மா வேண்டான்னு சொன்னாலும், இது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாலும், அவளுக்கு இருக்கின்ற உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த உற்சாகம், அங்குரிதமான அந்த உற்சாகம்ங்கிற ஒரு பாவமானது கிரமேண அப்படியே வர்த்தித்தம். அந்த விருத்திம் வர்ணயித்தும் த்விதீயாம் அவஸ்தாமாக என்ன பண்றா அப்படின்னா, அம்மா எப்பவுமே வந்து என்னது, ந மாதா சமம் அஸ்தி சரீர போஷணம் தானே. அம்மாவுக்கு சமமாக சரீரத்தை போஷிக்கிறவா உலகத்துல யார் இருக்கா? அம்மா வேற எதையும் யோசிக்க மாட்டா, குழந்தை ஹெல்த்தியா இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பா இல்லையா? சோ அதனால நேரா அப்பாவை போய் காண்டாக்ட் பண்றான். என்ன அப்படின்னா, சா கதாச்சித் பிதரம் பலோதயாந்தாய தபஸ்ஸமாதயே ஆத்மனः அரண்ய நிவாசம் ஆசன்ன சகி முகேன அயாச்சத. இதான் அன்வயம் அதுக்கு. கதாச்சித்து அப்படின்னா பிரஷ்னாவசரே லப்தே. ஒரு சமயம் அப்படின்னா எப்ப பேசணுங்கிற அந்த சமயம் கிடைச்சதோ, கேள்வி கேட்கலாங்கிற ஒரு டைம் கிடைச்சதோ, பலோதயே பலப்பிராப்தௌ ஏவ அந்தः அவசானம் எஸ்ய தாதிருஷாய தபஸ்ஸமாதையே அது கொண்டு போய் சேர்றது. பலோதயே பலப்பிராப்தௌ ஏவ அதனுடைய பலப்பிராப்தியில்தான் அந்த ஒரு எது வரைக்கும் நீங்க போவேள் அப்படின்னா, அவ வீடு அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆற வரைக்கும் நான் வண்டி ஓட்டின்னு போவேங்கிறாளோ. சோ அந்த பலோதயங்கிறது பலப்பிராப்தௌ ஏவ அந்த அந்த பலப்பிராப்தியில்தான் அதனுடைய அந்தகன அவசானம் எண்டு. எஸ்ய தாதிருஷாய தபசி யஹ சமாதிஹி சித்தைகாக்ரியம் தஸ்மை. சோ தபஸ்ல என்ன ஒரு சமாதி அவஸ்தை அப்படின்னா, சித்தத்தை ஒரு இடத்துல நிறுத்துறதுங்கிறது தான் சமாதி. அது வரைக்கும் எத்யபி காதாச்சித்கம் மனஹ சமாதானம் கிரகாவஸ்தானே அப்படி சம்பவேத், ததாபி பலோதய பர்யந்தே தபசி மனசமாதானம் அரண்ய நிவாசக ஏவ சுலபம் இது பாவக. சோ ஆத்துல உட்கார்ந்துட்டே அம்மா சொன்ன மாதிரி மனசமாதானம் காதாச்சித்கம் கிரகாவஸ்தானே அப்படி சம்பவேத் சம்பவிக்க கூடும். ததாபி இருந்த பொழுதிலும் நான் காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஏன்னா நம்ம வீட்ல பூஜை பண்ணிட்டே இருக்கேன், ரொம்ப நான் வந்து ஏதாவது விரதம் கிருத்தம் இருந்தேன் அப்படின்னா அம்மா உடனே வந்து தடுப்பா. சோ என்னுடைய பலப்பிராப்திக்கு நடுவுல ஒரு அவசானம் அந்த பிராப்தி பர்யந்தம் என்னால அந்த விரதத்துல ஈடுபட முடியாது. ஆனா காட்டுக்கு போயிட்டேன்னா பலோதய பர்யந்தே தபசி அந்த பலத்தினுடைய உதயம் அது வரைக்கும் இருக்கின்ற தபசி மனசமாதானம் அரண்ய நிவாச ஏவ சுலபக. So எது வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு இந்த இந்த மிஷன்ல வந்து நான் எந்த இடத்தை சூஸ் பண்ணா எனக்கு வந்து அடைவது சுலபம் அப்படின்னா வீடு கிடையாது, காடு. அதனால அந்த அரண்யத்துக்கு போறதுக்கு எனக்கு வந்து பர்மிஷன் கொடு. அரண்யே கானனே நிவாசம். அதாவது நான் இந்த ஊர்ல போய் படிக்கணும் அப்படின்னு குழந்தைகள் போய் அப்பாவா அம்மாவை கேட்கறதோனும், தே ஆர் கிவிங் ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறா, இதனால இதனால நான் இங்க போய் படிக்கிறேன்னு. அதே மாதிரி பார்வதி வந்து ஆத்துல இருந்து பூஜை பண்ணாலும் மனசுக்கு மனசமாதானம்ங்கிறது இருக்கும். இருந்தாலும் அந்த பலத்தினுடைய உதயம் வரைக்கும் பலம் வர வரைக்கும் அந்த தபசி மனசமாதானம் எங்க பெட்டர் அப்படின்னா அரண்ய நிவாசக ஏவ சுலபம். சரியா? அரண்யே கானனே நிவாசம் ஆசன்னாயாக சமீபவர்த்தின்யாக சக்கியாமுகேன. சோ ஆசன்னாயாகனா பக்கத்துல இருக்கிற அப்படின்னா எப்பவுமே அவளோட ஒரு ஒரு சகி இருந்துட்டே இருக்கா. ஏன்னா அவ வந்து ததா சமக்ஷம் தகதா மனோபவம் பினாகினா பக்ன மனோரதா சதி இல்லையா? அது அஞ்சாவது சர்க்கத்துல தான் அந்த ஸ்லோகத்தை போடுறார். இருந்தாலும் தன் கண் எதிர்க்கையே மன்மதனை எரிச்சுட்டார் அப்படின்னோடனே பார்வதி வாஸ் டோட்டலி ஷாட்டர்டு. அதனால அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, நம்ம மூணாவது சர்க்கத்துல பார்த்தோம். அழைச்சிட்டு போகும்போது குழந்தைய தனியா விடாம ஒரு சகியும் கூட வைக்கிறார். அந்த சகி தான் இப்ப ஆசன்னாயா. நம்ம வந்து அந்த விஜயா விமலா மாதிரி, நம்ம அந்த விஜயாங்கிறது முதலா ராட்சசனுடைய விஜயாங்கிற அந்த பேரை அங்க பார்த்தோம் அதனுடைய மங்கள ஸ்லோகத்துல. அந்த விஜயா விமலா தான் இவளோட இருக்கா. சரியா? ஆசன்னாயாக சமீபவர்த்தின்யாக சக்கியா முகேன
அந்த சகியினுடைய வாயிலாக யா பித்ருநியோகாத் அனவரதம் ஆத்மனः சமீபே வர்த்ததே சா ஏவ அத்திர ஆசன்ன சகி இத்யுச்சதே. யாரு ஆசன்ன சகி அப்படின்னா, யா யாரு பித்ருநியோகாத்து அப்பாவினுடைய ஒரு கட்டளையின் பொருட்டு அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் 24 ஹவர்ஸும் ஆத்மனஹ சமீபே இவ பக்கத்துல வர்த்ததே. அதனால சாயேவ அத்திர ஆசன்ன சகி இத்யுச்சதே. யாரு ஆசன்ன சகினா, அப்பா வந்து எனக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு சகி. தேன தஸ்யாக உபயத்திர விஸ்ரம்பக உக்தக. ஸோ 24 ஹவர்ஸ் ஒருத்தர் கூடயே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அவகிட்ட ஒரு விஸ்ரம்பகனா ஒரு விஸ்வாசகங்கிறது வந்துரும். உபயத்திர விஸ்ரப்தோஹி பந்துஹு அர்த்தசாதகோ பவதி. மியூச்சுவலி இஃப் தெர் இஸ் அ ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு நம்பிக்கைன்னு இருந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு பந்துஹு தான் அர்த்தசாதகோ பவதி. எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது, எந்த டைம்ல அவகிட்ட என்னத்த சொன்னேங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஒருத்தர்கிட்ட பேசணும்னா அவ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவ பந்துவே கிடையாது இல்லையா. இந்த இதுல சொல்லுவானே, இதுல அது பேர் என்னது, அஹ், காதம்பரியில விலாசவதி வந்து அந்த இவளை அனுப்புவோம், பத்திரலேகாவை அனுப்புவோம் சந்திராபீடன் கிட்ட. அவளை வந்து நீ எப்படி ஃப்ரெண்டா வச்சுக்கோன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆத்ம ஹிருதயாத்து அவ்யதிரிக்தாம் இவச்ச ஏனாம் சர்வ விஸ்ரம்பேஷு அவமன்யத அப்படின்னு சொல்லுவா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, உன்னுடைய செல்ஃபுக்கு நீ வந்து எப்படி ட்ரூவா இருக்கியோ, எல்லா விஷயமும் உன் மனசுக்கு தெரியும்ல நீ பண்றது அத்தனையும், அந்த அளவுக்கு இந்த பத்திரலேகாவை நீ வச்சுக்கோணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா இவளை வச்சுக்கோ அப்படின்னுட்டு சந்திராபீடன் கிட்ட அந்த பத்திரலேகான்னு ஒரு அஹ், ஒரு 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 சேவகிய ஒரு ஃப்ரெண்டை வந்து அனுப்புவோம் விலாசவதி. அதே மாதிரி இங்க உபயத்திர விஸ்ரப்தோஹி பந்துஹு அர்த்தசாதக. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பந்து தான் நமக்கு உபயோகமா இருப்பான். அயாச்சத யாச்சிதவதி, அப்பா கிட்ட யாச்சனை பண்ணான். பிதுஹு அபிலாஷ சாதகத்வே ஹேதும் ஆக. சோ வந்து பிதுஹு அபிலாஷ சாதகத்வே, அதை எப்படி வந்து அப்பா வந்து அதை ஒத்துப்பார் அப்படின்னா, அதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னா, அப்பா யாரு அப்படின்னா மனோரதஜ்ஞா. பொண்ணுக்கு வந்து என்ன ஆசை அப்படிங்கிறத தம் மனோரதம் ஜானாதி. அதனால அவர் மனோரதஜ்ஞா. அந்த மனோரதம் ஜானாதி இது மனோரதம் மனோரதஜ்ஞம் பிதரம் யாச்சிதவதி அயாச்சத. மனோரத ஸ்வரூபஸ்ய சர்வலோக துர்வாரத்வம் ஜானானம் இத்தியர்த்தः. ஜானானம்ங்கிறது உங்களுக்கு ஞானுடைய சாணத்துல இருக்கு. சோ மனோரத ஸ்வரூபஸ்ய சர்வலோக துர்வாரத்வம், அந்த மனோரதம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணியே ஆவேன்னு அவளை என்னவா இருந்தாலும் தடுக்க முடியாது. சோ அதை தெரிஞ்சுட்டு இருக்கிற அந்த அப்பாவை சா மனஸ்வினி. சோ இவ வந்து மனஸ்வினி, எடுத்த காரியத்துல இருந்து பின்னாடி வர மாட்டா. அப்பா யாரு அப்படின்னா மனோரதஜ்ஞா. இவ என்ன நினைச்சுட்டு இருக்காளோ, இவளுடைய மனோரதம் என்னவோ அதை அறிஞ்ச அப்பா. புரியுதா? எனக்கு நல்ல அப்பா அம்மா அமைஞ்சிருக்கா, அதனால தான் நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சதுன்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனோரதஜ்ஞம் பிதரம் அயாச்சத. தேவ்யாகா பலோதயாந்தே தபசி சாமர்த்தியமாக. சரி, தேவிக்கு வந்து இந்த பல உதயம் தஸ்ய அந்தம் அப்படின்னா, எப்போ வந்து அந்த பலம் அரைஸ் ஆறுதோ, பலத்தை அச்சீவ் பண்றாளோ, அது வரைக்கும் அதனுடைய அவசான பர்யந்தம் தபசி சாமர்த்தியம். ஹவு கேன் ஷி, சின்ன குழந்தையாச்சே பாலையவாச்சே அப்படின்னா அவ யாருன்னா மனஸ்வினி. அதுக்குதான் அந்த மனஸ்வினிங்கிற அட்ஜெக்டிவ். ஸ்திர ஸ்திர சித்தா இத்தியர்த்தா. ரொம்ப ஒரு ஸ்திரமான ஒரு சித்தத்தோட இருக்க, வெரி டிட்டர்மைண்ட் மைண்ட் செட். மகாகாரியே கிருத உத்யோகோ விக்னைஹி ஆஹத மானசः பிராரப்தம் ந தியஜதி யஹ ச மனஸ்வினி இது கத்தியதே. ஓகேங்களா? மகாகாரியே கிருத உத்யோக, ஒரு பெரிய விஷயத்துல எஃபர்ட்டை போட்டு இருக்கிற, விக்னைஹி ஆஹத மானசக, விக்னங்களினால் அடிக்கப்பட்ட ஒரு மனசோட இருக்கின்ற இருக்கும் பொழுது யஹ எவன் ஒருவன் ஆர் எவள் ஒருவள் பிராரப்தம் ந தியஜதி, ஆரம்பிச்ச வேலையை விடலையோ அவனுக்கு தான் மனஸ்வின்னு பேரு. மனஸ்வின்னு சப்தம், மனஸ்வி மனஸ்வினவ் மனஸ்வினக, இனி பிரत्यயம் போட்டு இதெல்லாமே இனி பிரत्यயம் தான். மனஸ்வினி அப்படிங்கிறது ஸ்திரீலிங்கம். மனஸ்வி இது கத்தியதே இது வச்சனாத்து. அதனால அப்படிப்பட்ட ஒரு மனஸ்வினியா அவ இருக்கிறதுனாலையும், அவ அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னா மனோரதஜ்ஞம், குழந்தை என்ன ஆசைப்படுறதுங்கிறத அறிஞ்சுட்டு இருக்கிற அப்பானால இந்த மாதிரி பலோதயாந்தாய தபஸ்தமாதே ஆத்மனः அரண்ய நிவாசம் அயாச்சத. தேர்கா கதாச்சித் ஆசன்ன சகீமுகேன சா மனோரதஜ்ஞம் பிதரம் மனஸ்வினி அயாச்சத அரண்ய நிவாசம் ஆத்மனः பலோதயாந்தாய तपस् சமாதயே. तपस्समाधि சரியா இருக்கா?